200cc ராஜாங்கத்தை ஆள்ற RS டென்னர்ஸ பத்தி மட்டும் பேசினா எப்படி ப்ரோ? அவங்க அப்பகிற 220F பத்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு பேசுறோம் 220F BS3. அழகுக்கும் சரி பவருக்கும் சரி அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருப்பான். இவனுக்கு ஃபேன் பேஸ் இப்பன்னு இல்ல, 2007ல இருந்தே இருக்குது. இவனுக்கு கொஞ்சம் கேப் கச்சா போதும், கேப்போட சேர்த்து ஆப்பி சேர்த்து அடிப்பான். இவன்கிட்ட இருக்க அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் சரி, கார்னரிங் இருந்தாலும் சரி, ஏன் ஃப்ரண்ட்ல ராக்கெட் மாதிரி இருக்க ஏரோடைனமிக் டிஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கட்டி நான் இருக்குன்னா நம்பிக்கை வர வைப்பான். இன்ஜெக்டர் மாதிரி கணக்கு பண்ணிலாம் பெட்ரோல் அனுப்ப மாட்டான். கார்பரேட்டர் கணக்கே இருக்காது, இவனுக்கு பயமே இருக்காது. ஒரு ரீசன் வந்துச்சுன்னா ஏன் 5th கியர் மாறும் போது தான் எல்லாரையும் திரும்பி வைப்பான். பிகாஸ் அங்கதான் ருத்ர தாண்டவத்தி ஆடுவா 8500 RPMல 155 km/h அசால்ட்டா ரீச் பண்ணுவான். என்ன 5th கியர்ல பிடிக்கிறான்னா உங்க அப்பனுக்கு அப்பனே வந்தாலும் முடியாதான்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போவான். இவன் வெறும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தானே, என்ன பண்ணிரு போறான்னு நினைச்சு எல்லாருக்கும் அப்பதான் தெரியும் எப்படியாப்பட்ட டெவில். இவன் என்னதான் மாடலுக்கு ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி பவர் டார்க்கு மாறினாலும் இவன் கெத்தும் சரி, அந்த ஸ்டைலும் சரி, அந்த அழகும் சரி என்னைக்கும் போவான். இட் இஸ் நாட் a 220F, it is a 200